OnePlus அவங்களோட N சீரியஸில் இப்போ புதுசாக N6 அப்படிங்கிற புது லைனப்பில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் OnePlusோட ஃப்ளாக்ஷிப் லைனப் சீரியஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிசைன் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல விஷயந்தான். இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.75 இன்ச்சஸ்க்கான HD+ LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் HD+ தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே மூலமாக 1200 nits வரைக்கும் கொண்டு போக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு டைரக்ட் சன்லைட்டில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஒரு LCD பேனல் அப்படிங்கிறனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட பவர் பட்டனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக இங்கே IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 810Hக்கான மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 6360 Apex சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே சிப்செட் தான் ஓப்போட F33 சீரீஸ்லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே அதே சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டே டு டே யூசேஜில் எந்தவித இஷ்யூஸும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அதுவே நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க இல்லை கொஞ்சம் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ப்ராசஸர் அதுக்கு செட் ஆகாது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் 128GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்ன தான் இவங்க 5300 ஸ்கொயர் எம்எம்க்கான ஹீட் டிசிபேஷன் ஏரியா இருக்குதுன்னு சொன்னாலுமே பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியாது, உங்களுக்கு ஃபுல் HD 60 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி தான் இங்கே 8000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. OnePlus இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 80% ஆஃப் ஒரிஜினல் கெப்பாசிட்டி 1600 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணாலும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். இது ஒரு HD+ டிஸ்பிளே ப்ளஸ் 8000 mAh பேட்டரிங்கும் போது தாராளமாக 2 நாளுக்கு அதுக்கு மேலேயே பேட்டரி பேக்கப் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 6.5 வாட்ஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு OxygenOS வெர்ஷன் 16 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. OnePlus இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பேஸ் வேரியண்ட்டே 6GB RAM கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 4GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 22,999க்கும் 128GB வேரியண்ட் உங்களுக்கு 24,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டாக இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 2000 rupees இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு ப்ரைம் டே எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் சொல்லி 1000 rupees கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 18,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 21,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இந்த 21,999க்கு ஓரளவுக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் யாருக்கான ஃபோன் அப்படின்னா நீங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னராக இருக்கீங்க, உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தான் ரொம்ப முக்கியம், இல்லை வீட்டில் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க, பேட்டரி தான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். இல்லை டே டு டே யூசேஜ் தான் யூஸ் பண்ணுவீங்கனாலும் இந்த ப்ராசஸ் செட் ஆகும். அண்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் ஹெவி யூசர்ஸாக இருக்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் இன்னும் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக சாம்சங்கோட M47 ஃபோன் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், பெட்டரான டிஸ்பிளே எல்லாத்துலேயும் இதோட பெட்டராக தான் இருக்க போது நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா July 4th இந்த ஃபோன் உங்களால் Amazon மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.